எழுதக்கூடிய அந்த முறை என்ன? அவர்களும் ஹாஃபிஸ் தான். அவர்களுடைய ஞாபகத்தை அப்படியே ஞாபகத்தில் என்ன இருக்கிறதோ எழுதவில்லை. நூற்றுக்கணக்கான ஹாஃபிஸ் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ். ஆனால் அவர்களுடைய ஞாபகத்தால் எழுதவில்லை. பெருமானாருடைய காலத்தில் எழுதப்பட்ட சில பகுதிகள் இருந்தது, அதை வைத்து எழுதவில்லை. ஒரு நிபந்தனைகள் போட்டார்கள், ஒரு அறிவிப்பு செய்தார்கள், யாரிடத்திலே குர்ஆனுடைய எவ்வளவு ஆயத்து இருக்கிறதோ கொண்டு வாருங்கள். ஆனால் ஒரு 3 நிபந்தனை போட்டார்கள். ஒன்று, நீங்கள் எது கொண்டு வருகிறீர்களோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸைத் இப்னு சாபித் இருவரிடம் மட்டும் தான் நீங்கள் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு வர வேண்டும். இவர் 2 பேர் மட்டும் தான் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை வாங்க வேண்டும் என்று நியமித்து விட்டு, மூன்றாவது, எந்த ஒரு ஆயத்தை கொண்டு வந்தாலும் குர்ஆனுடைய ஒரு சிறிய துண்டை நீங்கள் கொண்டு வந்தாலும் 2 பேர் சாட்சியாக வேண்டும். ஒரு சாட்சி 2 பேர். பெருமானாருடைய காலத்தில் இது எழுதப்பட்டது என்று 2 ஆதிலான இன்சாஃப் கர்னேவாலே சச்சே உண்மையானவர்கள் 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வசனத்தை அந்த ஆயத்தை குர்ஆனிலே எழுதுவார்கள். இப்படி சேமித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரே ஒரு குர்ஆனை தயாரித்தார்கள்.